கூடுதல் வேக்கன்சிஸ் எல்லாமே விரைவில் நமக்கு கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் இனி வரும் காலங்களில் கூடுதலான வேக்கன்சிஸ் ஓகேங்களா, ஒரு 10,000க்கு மேற்பட்ட வேக்கன்சிஸை வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த மதிப்பெண்கள் எடுத்தவங்களுக்கு நிச்சயமாக பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக பார்க்குறப்ப கம்யூனிட்டி வைஸாக ரேங்க் லிஸ்ட்டையும் நம்ம விரைவில் அடுத்தடுத்த வீடியோக்களில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ பொறுத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஒரு 18லேருந்து நான் ஒரு 25 மார்க் 30 மார்க் வரைக்கும் இருந்தாலே போதும் உங்களுக்கு நிச்சயமாக பணி வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி எம்பிசி கேட்டகரியில் பார்க்குறப்ப ஒரு 20லேருந்து 30 மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப பேசிக்காக ஒரு 20லேருந்து 25 மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ இப்போ எஸ்சிஏக்கெல்லாம் 20 மார்க் பேசிக்காக எலிஜிபிலிட்டி 20 எல்லாத்துக்குமே 20 இருந்தாலே நிச்சயமாக பணி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குது. அதே போல் புதிய வேகன்சிஸும் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. கட் ஆஃபும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. தேர்வு எழுதியவங்களில் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டர் மட்டும் தான் எடுக்கிறோன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஆனால் அது ஒரு சில விஷயங்கள் அதில் உண்மை கிடையாது. டிரைவர் தனியாகவும் எடுக்க போகிறாங்க, இந்த டைம் கண்டக்டர் தனியாகவும் எடுக்க போகிறாங்க. ஆனால் உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னு நினைக்க வேண்டாம், டிரைவிங் லைசன்ஸும் வேணும், கண்டக்டர் லைசன்ஸும் வேணும். ஸோ டிரைவர் ஆனால் உங்களை டிரைவராகவும் போடலாம், கண்டக்டராகவும் போடலாம், இல்லை டிரைவர் கம் கண்டக்டராகவும் போடலாம். ஏன்னா எடுத்த 3000 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3000 பஸ் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டராக தமிழகத்தில் இல்லைன்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா. 3274 பஸ் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டராக போட முடியாது. ஏன்னா உங்களை வந்து டிரைவராகவும் போடலாம், கண்டக்டராகவும் போடலாம். இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நிறைய பேர் புரியாமலே இன்னமும் மதிப்பெண்கள் சற்று முன் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த கட்டாப்பை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அந்த கட்டாப்பை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ST 30, PSTM 30, அடுத்து கண்டக்டர் கேட்டகரியை பார்க்குறப்ப ஜிடிக்கு 40, பிசிக்கு 39, பிசி முஸ்லீம் 38, எம்எஸ்சி டிஎன்சி 37, எஸ்சி 36, எஸ்சி 35, எஸ்டி 34, பிஎஸ்டிஎம் 33, எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஸ்ஃபர்டு வந்தால் 25. அடுத்து டிரைவருக்கும் கண்டக்டர் நம்ம பார்க்குறப்ப ஜிடிக்கு 35, பிசிக்கு 33, பிசி முஸ்லீம் 32, எம்எஸ்சி டிஎன்சி 31, எஸ்சி 30, எஸ்சி 29, எஸ்டி 28, பிஎஸ்டிஎம் 27, எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஸ்ஃபர்டு வந்தால் 25. சேப்ஷன் அப்படி பார்க்குறப்ப ஜிடிக்கு 30, பிசிக்கு 25, பிசி முஸ்லீம் 24, எம்எஸ்சி டிஎன்சி 23, எஸ்சி 22, எஸ்சி 21, எஸ்டி 20, பிஎஸ்எம் 20, எக்ஸர்வீஸ்மேன் 20. இந்த கட்டா மதிப்பெண்கள் தான் ஸோ டிரைவர் கம் கண்டக்டரில் அதிக அளவில் காலி பணியிடங்களை வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக கவலையப்பட வேண்டாம். டிசிசி இந்த முறையில் எடுக்கிறதுனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக பணி கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 150 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது. 80 மார்க் வந்து பார்த்திங்கன்னா செய்முறை தேர்வு, மீதி 20 மார்க் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ. இதை பேஸ் பண்ணி தாங்க உங்களுடைய போக்குவரத்து கழகத்தில் பணி வாய்ப்பு நிரந்தரமாக இருக்குங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்து நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. கூடுதல் வேக்கன்சிஸ் எல்லாமே விரைவில் நமக்கு கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் இனி வரும் காலங்களில் கூடுதலான வேக்கன்சிஸ் ஓகேங்களா, ஒரு 10,000க்கு மேற்பட்ட வேக்கன்சிஸை வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ஓகேங்களா.
ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த மதிப்பெண்கள் எடுத்தவங்களுக்கு நிச்சயமாக பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக பார்க்குறப்ப கம்யூனிட்டி வைஸில் ரேங்க் லிஸ்ட்டையும் நம்ம விரைவில் அடுத்தடுத்த வீடியோக்களில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ பொறுத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஒரு 18லேருந்து நான் ஒரு 25 மார்க் 30 மார்க் வரைக்கும் இருந்தாலே போதும் உங்களுக்கு நிச்சயமாக பணி வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி எம்பிசி கேட்டகரியில் பார்க்குறப்ப ஒரு 20லேருந்து 30 மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப பேசிக்காக ஒரு 20லேருந்து 25 மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ இப்போ எஸ்சிஏக்கெல்லாம் 20 மார்க் பேசிக்காக எலிஜிபிலிட்டி 20 எல்லாத்துக்குமே 20 இருந்தாலே நிச்சயமாக பணி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதே போல் புதிய வேகன்சிஸும் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. கட் ஆஃபும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. தேர்வு எழுதியவங்களில் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டர் மட்டும் தான் எடுக்கிறோன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஆனால் அது ஒரு சில விஷயங்கள் அதில் உண்மை கிடையாது. டிரைவர் தனியாகவும் எடுக்க போகிறாங்க, இந்த டைம் கண்டக்டர் தனியாகவும் எடுக்க போகிறாங்க. ஆனால் உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னு நினைக்க வேண்டாம், டிரைவிங் லைசன்ஸும் வேணும், கண்டக்டர் லைசன்ஸும் வேணும். ஸோ டிரைவர் ஆனால் உங்களை டிரைவராகவும் போடலாம், கண்டக்டராகவும் போடலாம், இல்லை டிரைவர் கம் கண்டக்டராகவும் போடலாம். ஏன்னா எடுத்த 3000 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3000 பஸ் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டராக தமிழகத்தில் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? 3274 பஸ் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டராக போட முடியாது. ஏன்னா உங்களை வந்து டிரைவராகவும் போடலாம், கண்டக்டராகவும் போடலாம். இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நிறைய பேர் புரியாமலே இன்னமும் மதிப்பெண்கள் சட்டமும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த கட்டாப்பை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அந்த கட்டாப்பை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ST 30, PSTM 30, அடுத்து கண்டக்டர் கேட்டகரியை பார்க்குறப்ப ஜிடிக்கு 40, பிசிக்கு 39, பிசி முஸ்லீம் 38, எம்எஸ்சி டிஎன்சி 37, எஸ்சி 36, எஸ்சி 35, எஸ்டி 34, பிஎஸ்டிஎம் 33, எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஸ்ஃபர்டு வந்தால் 25. அடுத்து டிரைவர் கம் கண்டக்டர் நம்ம பார்க்குறப்ப ஜிடிக்கு 35, பிசி 33, பிசி முஸ்லீம் 32, எம்எஸ்சி டிஎன்சி 31, எஸ்சி 30, எஸ்சி 29, எஸ்டி 28, பிஎஸ்டிஎம் 27, எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஸ்ஃபர்டு வந்தால் 25. சேப்ஷன் அப்படி பார்க்குறப்ப ஜிடிக்கு 30, பிசி 25, பிசி முஸ்லீம் 24, எம்எஸ்சி டிஎன்சி 23, எஸ்சி 22, எஸ்சி 21, எஸ்டி 20, பிஎஸ்எம் 20, எக்ஸர்வீஸ்மேன் 20. இந்த கட்டா மதிப்பெண்கள் தான் ஸோ டிரைவர் கம் கண்டக்டரில் அதிக அளவில் காலி பணியிடங்களை வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக கவலையப்பட வேண்டாம். டிசிசி இந்த முறையில் எடுக்கிறதுனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக பணி கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 150 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது. 80 மார்க் வந்து பார்த்திங்கன்னா செய்முறை தேர்வு, மீதி 20 மார்க் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ. இதை பேஸ் பண்ணி தாங்க உங்களுடைய போக்குவரத்து கழகத்தில் பணி வாய்ப்பு நிரந்தரமாக இருக்குங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்து நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.